இந்த ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் வருவதற்கு முன்பாக ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புகின்ற விவகாரங்களில் இரண்டாவது தரப்பு கடிதத்தை வரைந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. செம்மணி விவகாரத்துக்கும் இப்போது இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு கூறல் என்பது நெருக்கமாக இருக்கிறது என்னென்றால் அது சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் தான் இந்த விவகாரம் அரங்கேறியது. செம்மணி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினதே அது ஒரு இனப்படுகொலை தான். அது இனத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று சொல்லித்தான் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்டிருக்கு. சர்வதேச சட்டங்களின் படி சொல்லுது அது ஒரு இனப்படுகொலை தான் என்று. வைத்தியசாலைகள் மீது தாக்கினது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரம் என்றது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய நெருக்கடியை சர்வதேச ரீதியா கொடுத்து கொண்டிருக்கு. அதாலதான் அந்த சாலிய பீரிஸ் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டி வந்தது. உண்மை, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு உள்நாட்டுக்குள்ள நீதியை வழங்குங்க. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்ன்ற விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். அது இந்த உயிரோட ஆக்கள் இருக்கணும். உறவுகளை இழந்தாக்கள் பலர் உறவினர்கள் உயிரோட இருக்கணும். அவர்கள் நிறைய சாட்சியங்கள் சொல்ல தயாரா இருக்கணும். சோமரட்ன ராஜபக்சவனுடைய வாக்குமூலத்தை வச்சுக்கொண்டு இத ஒரு மூன்றாம் தரப்பு நிலப்பாட்டுக்கு கொண்டு போனால்தான் இதுக்கான நியாயத்தையோ அது சரியான நீதியோ நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். அதுக்கு அந்த சர்வதேச சக்திகளை எங்களுக்கு ஏற்றால் போல நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். எங்களுடைய வரலாறை நாங்கள் அழிக்கப் போகிறோமா அல்லது நாங்கள் ஒரு தேசமாக எழுந்து மீள வரலாறை நிலைநிறுத்த போகிறோமா என்றதான் எங்களிடம் இருக்கிற கேள்வி. நாங்கள் தான் இந்த செம்மணி புதைகுழிக்கான நீதியை தேட வேண்டும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை நாங்கள் சரியான முறையில் கையாள தவறினோம் என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் கடந்த காலங்களில் விட்ட பல சந்தர்ப்பங்களை விட்டது போல இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்குத்தான் தள்ளப்படும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான அவர்களுக்கு வணக்கம். SCS தமிழ் ஊடாக அரசியல் ஆய்வுக்களத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரசியல் ஆய்வுக்கள நிகழ்வில் எங்களோடு வளமையாக பல வருடங்களாக இணைந்திருந்து தாயக நிகழ்வுகளை மட்டுமல்ல ஒரு நேர்மையான நோக்கோடு அரசியல் பார்வையாகவும் ஈழத்தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதை குறித்து பேசுகின்ற ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் இருக்கின்ற சவா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்ளுகின்றோம். இவர் முன்னைய நாள் மாகாண சபையின் உறுப்பினராகவும் அது மட்டுமில்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அரசியல் ஆய்வாளராகவும் அது மட்டுமில்லாமல் பல பொது வேலை திட்டங்களை தான் செய்வதை கூறாது செய்து கொண்டிருக்கின்ற தாயக நோக்கோடு தாயக மக்களின் வாழ்வாதாரத்துக்கான ஒரு சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சபாகோதர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவண்ணா. வணக்கம். வழமை போலவே உங்களுடைய முதன்மை தொகுப்பான இந்த வாரத்து தொகுப்போடு நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்துக்குள் புகுந்துள்ளோம். ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு 26ஆம் தேதி வரை எதிர்வருகிற 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இதுக்கான அந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இவர் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தபோது தன்னுடைய மனைவியாருடைய பட்டமளிப்பு விழா ஒன்று பிரித்தானியாவில் நடைபெற்ற போது அந்த நிகழ்வுக்கு செல்வதற்காக அவர் 160 லட்சம் ரூபாய்கள் செலவழித்திருக்கிறார் என்ற ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதன் பிற்பாடு வெள்ளிக்கிழமை மதியம் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இரவு வெள்ளி 10 மணி ஆகியது அவருக்கான அந்த பிணையா அல்லது தொடர்ந்து விளக்கமறியலா என்று தீர்மானிக்கிற அளவுக்கு நீதவான் முடிவெடுப்பதற்கு அவ்வளவு நேரம் அங்கு எடுத்திருந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்.
அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் மீண்டும் தோண்டுவதற்கான அனுமதி நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை அதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தமிழர் தாயகத்தில் மன்னார் மாவட்டத்தில் இந்த கனியமணல் அகழ்வு, காற்றலை மின்சாரம் போன்றவற்றுக்கான எதிர்ப்பினை தொடர்ந்து தெரிவித்து மக்கள் போராடி கொண்டிருக்கும் சூழலில் ஆரம்பத்தில் அந்த போராட்ட மக்களினுடைய தரப்பில் ஒரு குழுவை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா சந்தித்த போது அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஒன்றை ஜனாதிபதி கொடுத்திருந்த 1 மாத கால அவகாசம் தனக்கு வேண்டும் என்று. அதே நேரம் தான் ஒரு குழுவை நியமித்து அது தொடர்பான சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பதாக சொல்லியிருந்தார். 1 மாத கால அவகாசம் கேட்ட ஜனாதிபதி சில நாட்களில் மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயர் ஆண்டகை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த போது அவர் ஆயருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தார், உடனடியாக இந்த திட்டங்களை நிறுத்துவதாக. ஆகவே ஜனாதிபதியினுடைய இரட்டை வேடம் இப்பொழுது போராட்டக்காரர்களுக்கு ஒரு திரிசங்கு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. உண்மையில் ஜனாதிபதி இந்த திட்டத்தை நிறுத்தப் போகிறாரா அல்லது திட்டத்தை நிறுத்துவது போல பாசாங்கு பண்ணுகிறாரா என்ற ஒரு நிலப்பாடுதான் அங்கு இருக்கிறது. அதே நேரம் தாயக பகுதியில் இந்த ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் வருவதற்கு முன்பாக ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புகின்ற விவகாரங்களில் 2வது தரப்பு கடிதத்தை வரைந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை. எப்படியான சூழலில் தமிழர் தாயகத்தில் பரவலாக இந்த வாகன விபத்துகளில் நாளுக்கு நாள் பலரும் இறப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலில் தான் அரசியலும் சமூக விடயங்களுமாக இலங்கை தீவில் காணப்படுகிற ஒரு சூழலாக தற்போது இருக்கிறது. மன்னார் பகுதியிலே பட்டிருக்கின்ற இந்த சிக்கல்கள், காற்றாலை மற்றும் மண் அபகரிப்பு போன்ற அந்த விடயங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்க போனால் தமிழர் பகுதியில் அங்கிருக்கின்ற நல்ல விடயங்களை சுரண்டி கொள்வதற்கான ஒரு திட்டமிடலாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்குமா? பல கனிய வளங்கள் தமிழர் தாயக பகுதியில் தான் சரிவாக இருக்கிறது. அது குறிப்பாக இந்த இல்மனைட் கூடுதலாக திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டையில் தான் அது கூடுதலான சரிவாக இருக்கிறது. அது ஏற்கனவே அந்த இடம் அரசாங்கத்தால் வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு விட்டது. அதில் பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கு அந்த செயற்பாடு, அகழ்தல் செயற்பாடு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு மாறாக மன்னார் மாவட்டம் வறட்சியான மாவட்டமாக இருந்தாலும் மீன் வளமும் கனிய வளமும் அதே நேரம் ஒரு பரந்துபட்ட வெளி பிரதேசமாக இருக்கிறபடியால் காற்று கூட சரிவாக இருப்பதனால் அந்த காற்றலை மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற வகையில் அப்படியான திட்டங்கள் ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டுத்தான் அந்த திட்டங்கள் எடுக்கப்பட்டது. இந்த திட்டங்கள் கூடுதலாக இந்தியாவினுடைய கார்ப்பரேட் கம்பெனியான அதானி நிறுவனத்திற்கு தான் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஏலவே ஒரு பகுதியில் காற்றலை மின்சாரம் பொருத்தப்பட்டு விட்டது. அதற்கு மேலதிகமாக அடுத்த 2ஆம் கட்ட இடங்களில் தான் இந்த ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடம், அதாவது தென்னிலங்கையிலும் காற்றலை மின்சாரங்கள் பல இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது, இல்லை என்று நாங்கள் மறுக்க முடியாது. தென்னிலங்கையிலும் கனிய மணல் அகழ்வுகள் சில இடங்களில் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தில் அதை செறிவாக மேற்கொள்வதனால் அதனுடைய அமைவும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மைகளும் உயிரினங்களின் வாழ்வியல் சூழலை வெகு விரைவில் பாதித்திடும் என்கிற ஒரு அபாயம்தான் அங்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டியது இருப்பது மனிதர்களுடைய உயிரினங்களுடைய வாழ்வியலா அல்லது கனிய வள விற்பனையா காற்றலை மின்சாரமா என்றுதான் சிந்திக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் அந்த மாவட்டத்தினுடைய முழு பகுதியையும் காற்றலை மின்சாரத்துக்கு உட்படுத்தி ஏனைய மாவட்டங்களுக்கு அந்த மின்சாரத்தை சப்ளை பண்ணுவதுதான் அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கமாக இருந்தால் அந்த மாவட்டம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மக்கள் போராடுவதிலும் பல நியாயங்கள் இருக்கிறது. அதே நேரம் நீண்ட தூர எதிர்கால பார்வை இருக்கிறது. ஏனென்றால் பல நாடுகளில் இப்படியான இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வளங்களை சுரண்ட வெளிக்கிட்டு அல்லது வாங்க வெளிக்கிட்டு அந்த இடங்களை தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்ததன் பிற்பாடு பல இடங்கள் பாலைவனங்களாக மாறி இருக்கிறது, வறள் பிரதேசங்களாக மாறிவிட்டது.
மக்கள் வாழ்வியலுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் இது ஒரு புவியியல் ரீதியான விடயம். நானும் ஒரு புவியியல் ரீதியாக சில விடயங்களை கற்பிப்பவன் என்ற வகையில இந்த விடயம் நாங்கள் உண்மையில ஆழமா சிந்திக்க வேணும். ஆனா இந்த விடயத்துல தற்போது இருக்கிற அரசாங்கம் இதுக்கு தொடர்பு படாவிட்டால், இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் இது கூடுதலாக கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற போதுதான் இந்த அக்ரிமெண்ட்டுகள் மேற்கொள்ளப்பட்டது, ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த காலகட்ட பிறப்பில் இதே அன்றகுமார இந்த திட்டங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் உள்ளும் புறமும் போராடினவர்கள். எப்படியான இந்த திட்டங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்க கூடாது, இதனால் மக்களுக்கு பாதிக்கப்படும் என்று போராடின தரப்பு தான் இன்றைக்கு மறைமுகமாக இதில் செயற்பட்டு கொண்டிருப்பதுதான் இங்கிருக்கிற மிக பிரதானமான விடயம். அதுதான் நான் நேரவே சொன்னேன், ஒரு இரட்டை நிலைப்பாடு இவர்களிடம் இப்பொழுது காணப்படுகிறது. செம்மணி மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மீண்டும் புதைகுழிகள் தோண்டுவதற்கான ஏற்பாடுகள் நீதிமன்றம் மூலம் மீண்டும் ஒரு அறிக்கை பெறப்பட்டிருக்கின்றது என்ற இந்த பகுதியை தாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த செம்மணி விவகாரம் 160க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளை இது போன்று உண்மையிலேயே ஏற்கனவே 15க்கும் மேற்பட்டது தோண்டப்பட்டு விடப்பட்ட காலங்கள் பல ஆண்டுகளுக்கு முன். அதுபோன்று இப்போ பார்க்க போனால் அண்ணளவுக்கு 200க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக சிங்கள அரசின் தரப்பு பார்க்கின்ற வகையாக இல்லை. இதை எப்படி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? பல ஆய்வுகளங்களில் பேசி இருக்கிறோம். ஏனென்றால் இந்த செம்மணி விவகாரத்துக்கும் இப்போது இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு கூறல் என்பது நெருக்கமாக இருக்கிறது. என்னென்றால் அது சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் தான் இந்த விவகாரம் அரங்கேறியது செம்மணியில். அப்பொழுது இவர்கள் அந்த அம்மையாரனுடைய ஆட்சியில் பங்குதாரராகத்தான் அன்றகுமார தரப்பு, அன்றைய நான் நினைக்கிறேன் சோமவன்ச அமரசிங்க என்ற ஜேபிபியினுடைய தலைவருடைய அந்த இதில் இவைகளும் இருந்தவ, இவைகளெல்லாம் சேர்ந்துதான் அந்த செயற்பாடுகளை ஆதரிச்சு கொண்டிருந்தவை. ஆனபடியால இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல இராணுவத்தினரை காப்பாற்றுவதில் மிக தீவிரமாக இருக்கிறோம். இராணுவத்தின் மீது குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது என்றதுல அவர்கள் மிக தீவிரமா இருக்கணும், அதுல கரிசனையா இருக்கணும். ஆனபடியால இதுல தமிழர் தரப்பு தான் மிக தீவிரமா செயற்படணும். நான் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். இதுல என்னன்னு சொன்னால், அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் ஒன்று இருக்கு. என்னென்றால் இந்த செம்மணி விவகாரங்கள் நடத்தப்பட்டதுல இராணுவ தரப்புக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான சாட்சியம் சோமரட்ன ராஜபக்சன்னு சொல்லப்படுகிற அந்த இராணுவ சிப்பாய் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். அவர்தான் வெளிப்படையாக தன்னுடைய மனைவி மூலமான ஒரு வாக்குமூலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது இது உள்நாட்டுக்குள்ள இதுக்கான நீதி இல்லை, இது சர்வதேச நீதிமன்றத்துல தான் சாட்சியம் சொல்ல தயாரா இருக்கிறேன், அங்கதான் இதுக்கான தீர்வு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆனபடியால இதைத்தான் நாங்கள் வலுப்படுத்தணும். ஆனா ஆட்சியாளர்கள் இதை வெளியில கொண்டு போறதுக்கு தயாரா இல்லை. அவை என்னன்னா தொடர்ந்து உலக பொறிமுறையைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த முறையும் மனித உரிமை பேரவையில அந்த விடயத்தை தான் அவர்கள் முன்வைக்க போயினும். தாங்கள் உள்நாட்டுகள்ல இந்த பிரச்சனைகளுக்கு உலக பொறிமுறை மூலமாக நீதியை வழங்குவோம் என்றுதான் அதை சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் இதுல எல்லாரும் ஒற்றுமையாக தெளிவாக இதை வலியுறுத்த வேண்டும். இந்த செம்மணி விவகாரத்தை ஒத்த மனித புதைகுழிகள் தமிழர் தாயகத்துல பல இடத்துல இருக்கு. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட 17 இடங்கள் இருக்குது. அதை விட நூற்றுக்கணக்கான இடங்கள் இருக்கு. இப்ப சோமரட்ன ராஜபக்ச சொல்லி இருக்கிறார், செம்மணிக்குல இருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற மணியந்தோட்டத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய புதைகுழி இருக்குன்னு சொல்லி, அதை தனக்கு லொகேஷன் எதன்னு சொல்ல இயலாது. என்னடா தான் மறந்துட்டேன்னு சொல்லி, என்னடா அது உண்மைகள் இருக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட 30-35 வருஷங்களை தாண்டி இருக்கிற இந்த சூழல்ல அவருக்கு ஞாபகம் இருக்கிறது குறைவா இருக்கும். ஆனபடியால அது ஒரு பெரிய சாட்சி எங்களுக்கு. ஏன்னு சொன்னால், இப்ப நாங்க சொன்னால் அது இவர்கள் சும்மா சொல்லுகிறார்கள் என்று மற்றவை சொல்லக்கூடும். ஆனபடியால இந்த சோமரட்ன ராஜபக்சவனுடைய வாக்குமூலத்தை வச்சுக்கொண்டு இதை ஒரு 3ஆம் தரப்பு நிலப்பாட்டுக்கு கொண்டு போனால்தான் இதுக்கான நியாயத்தையோ அது சரியான நீதியோ நாங்கள் பெற்றுக்கொள்ளும். அதுக்கு அந்த சர்வதேச சக்திகளை எங்களுக்கு ஏற்றால் போல நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்காட்ட அந்த சர்வதேச சக்திகள் எப்படியும் இறையாண்மை உள்ள நாட்டு அரசுக்கு சார்பாகத்தான் எங்கேயும் போக பார்க்கும். அது உலக வளமை. ஆனபடியால அந்த இறையாண்மை உள்ள அரசுகள்
அந்த உலக சக்திகள் விரும்புறதுக்கு காரணம் தங்களோட பூகோள நலன்களை பெற்றுக்கொள்றது. ஆகவே அதன் அடிப்படையில நாங்கள் அதை தாண்டியும் இதை உடைக்கலாம். அந்த தாண்டியும் உடைக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய அழுத்தங்களும் எங்களுடைய வேலை திட்டங்களும் வேகமா இருக்கும். அதுக்கு ஏற்றால் போல நாங்கள் வேகமாக செய்ய வேணும். அந்த வேலை திட்டத்துல நான் நினைக்கிறேன் எங்கட தரப்பு வேலை திட்டம் போதுமா இல்லை. அதை போதுமாக நாங்க செய்யணும். இப்ப நான் நினைக்கிறேன் அண்மையில நான் சொன்னேன், இந்த டயஸ்போரால இதுக்கு எதிரான போராட்டங்கள், இதுக்கு நீதி வேண்டுற போராட்டங்கள் போதுமானதாக இல்லைன்னு சொல்லி. ஆனா லண்டன்ல நடந்த போராட்டங்கள்ல தமிழர் தரப்புக்குள்ள பல விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் அது ஒரு பொதுவான போராட்டமாக எல்லாரும் இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அந்த போராட்டத்தை அவர்கள் செய்யல. அது ஒரு தரப்பினுடைய அடையாளங்களை பயன்படுத்தி இருக்கணும். அந்த அடையாளங்களை பயன்படுத்துறதால நீதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைக்கப்படும் அல்லது இல்லாமல் போயிடும் என்று சொல்றாரு. அதுல நியாயங்கள் இருக்கு, இல்லையென்று இல்லை. அதனாலதான் நான் STS தொலைக்காட்சியில ஒரு விடயத்தை சொன்னேன். அதாவது நாங்கள் ஒரு பொது பெயர்ல அந்த போராட்டங்களை செய்யலாம்னு சொல்லி, உதாரணமா P2P, அணையா விளக்கு அப்படியான பெயர்கள்ல ஒரு பொது போராட்டங்களை நாங்கள் எல்லா நாடுகள்லையும் முன்னெடுப்போமா இருந்தால் நிச்சயமா அந்த உலக நாடுகளின் கரிசனை எங்கட பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்கள் தொடர்ந்தும் தடை செய்யப்படுற ஒரு வலயங்களுக்குள்ள போகாமல் நாங்கள் அறியாமலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஏறவே நாங்கள் இந்த STS தொலைக்காட்சியில நான் சொன்னது எங்கட தமிழீழ விடுதலை போராட்டம், அதில் பிரதான சக்தியா இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அவர்களை இன்றைக்கு 16 வருஷமா இல்லையென்று சொல்ற தரப்பு தொடர்ந்தும் ஒவ்வொரு நாடுகள்லையும் தடை ஏன் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் தமிழர் தரப்பு சுயாதீனமாக ஒரு போராட்டத்துக்கு பொங்கி எழக்கூடாது, அதை தடுக்க வேணும். ஆகவே அப்படி யோசிக்கிற சக்திகளுக்கு நாங்கள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு ரீதியான சில விடயங்களை உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு போறதால அந்த அமைப்பின் தியாகத்தையும் நாங்கள் குழி தோண்டி புதைக்கிறதா தான் கொண்டு போறோம். நாங்கள் சிவில் சமூகமாக எங்களை பொறுத்தவரை நாங்கள் இப்ப சிவில் சமூகம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சிவில் சமூக சக்தியாக நாங்கள் சிவில் சமூகமாக எங்களுடைய பாதிப்புக்கான நீதியை பெற்று நாங்கள் ஒரு தேசமாக எழுகிற போதுதான் அந்த அடையாளங்களுடன் எங்களுடைய வரலாற்றை மீள நிலைநிறுத்த முடியும். ஆகவே எங்களுடைய வரலாறை நாங்கள் அழிக்கப் போகிறோமா அல்லது நாங்கள் ஒரு தேசமாக எழுந்து மீள வரலாறை நிலைநிறுத்த போகிறோமா என்றதான் எங்களிடம் இருக்கிற கேள்வி. ஆகவே நாங்கள் எல்லோரும் எந்த விடயத்தில் தெளிவாயிருக்கணும். நாங்கள் தான் இந்த செம்மணி புதைகுழிக்கான நீதியை தேட வேண்டும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை நாங்கள் சரியான முறையில் கையாள தவறினோம் என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் கடந்த காலங்களில் விட்ட பல சந்தர்ப்பங்களை விட்டது போல இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்குத்தான் தள்ளப்படும். உண்மையான விடயத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதை முன்னெடுக்க வேண்டியது அந்த புலம்பெயர் அமைப்புகள் என்பதும் முக்கியமான விடயம். இன்னும் ஒரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற சிக்கலானது இன்னும் ஒரு பெரிய விரிவடைந்து செல்ல வேண்டிய ஒரு விடயத்தை அமர்த்தி தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த ஜெனீவாவின் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலையிலே மறைபொருளாக தங்களிடம் வைத்து கொண்டு சில விடயங்களை அதை செயலாற்றாமலுக்கு நாங்கள் அறிக்கை மூலமும் சிலவளை சொல்ல முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு பகுதியாகவும் இந்த விடயங்களை ஐநாவோடு கதைக்க முடியும் என்று சொன்னால் என்ன இது இந்த அர்த்தங்கள் என அங்கு பார்க்கப்படுகின்றது ஊடகப்பரப்பிலே. ஊடகப்பரப்பை விட தாயகத்தில பேசப்படுகிற விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்கணும். மக்கள் மத்தியில எப்படியான இந்த விடயத்துக்கான கருத்து இருக்குன்னு அதே மிக முக்கியமான கருத்து மக்கள் மத்தியில சொல்லப்படுற முதலாவது விஷயம், உண்மையிலே இந்த தமிழரசு கட்சி தான் இதுக்கு தலைமை தாங்கி எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த நேரத்தில இந்த விடயத்தை கையில் எடுத்து பக்குவமா ஆரோக்கியமா இதை செய்யணும்னு சொல்லி மக்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அப்படியான சந்தர்ப்பத்தை கையை விட்டுட்டு தாங்கள் அதுக்கான ஒரு வியாக்கியானம் சொல்லுவது இதில் ஏதோ உள்நோக்கங்கள் இருக்கிறது என்ற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில இருக்கு. அது பார்க்கிற போது மக்கள் கதைக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் உற்று நோக்குகிற போது அதில் உண்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நல்லாட்சி அரசாங்க காலத்துல உண்மையில நல்ல சந்தர்ப்பங்கள் கணக்க இருந்தது. அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். அந்த பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல
அதை அலட்சியம் செய்தது மாத்திரமல்ல, அரசாங்கத்துக்கு சார்பாக எல்லா விடயங்களையுமே செய்து கொண்டிருந்ததுதான் அங்க பிள்ளையா போனதுக்கான மிக முக்கியமான காரணம். ஜிஎஸ்பி பிளஸ் பரிச்சலுகை எடுக்கிறதுக்கு அன்றைக்கு டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருந்த மிக முக்கியமான தலைவர் சம்பந்தன் ஐயா, சுமந்திரன் ஆகிய 2 பேரும் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போய் சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த ஜிஎஸ்பி பிளஸ் பரிச்சலுகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது மாத்திரமல்ல, ஐநா மனித உரிமை பேரவையில கால அவகாசம் பெற்றுக் கொடுக்கறதுக்கு கூட சம்பந்தன் ஐயா தான் வழிவகை செய்திருந்தவர். ஆகவே அந்த காலகட்ட பரப்புக்குள்ள ஒரு குறுகிய காலம் அதுக்குள்ள பல தேவைகளை பூர்த்தி செய்திருக்கலாம், செய்யக்கூடிய வேலைகளை செய்திருக்கலாம். அப்ப செய்யல. அதே மாதிரி இப்பவும் இந்த சந்தர்ப்பமும் எல்லா தரப்புகளையும் ஒன்றிணைச்சு ஐநாவுக்கான ஒரு அழுத்தங்களை அல்லது ஐநாவை சார்ந்திருக்கிற அந்த மனித உரிமை பேரவை நாடுகளுக்கு அல்லது அதை தீர்மானிக்கிற கோகன்ட்ரீஸ் நாடுகளுக்கு சரியான அழுத்தங்களை கொடுக்கணும். கொடுத்தால் அழுத்தம் பண்ற சிலவோட தவற சில பேர் விளங்கி கொள்ளுவினோம். அதாவது எங்களை விடயங்களை அழுத்தம் திருத்தமா அவைகள்கிட்ட வலிஞ்சு நாங்க சொல்லுவோம், இது எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கு, நாங்கள் கூட பேரும் சேர்ந்து தொடர்ந்து வலியுறுத்துறோம், இதுக்கான ஒரு நியாயப்பாட்டு எடுங்க. அநேகமாக பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோட கதை கேட்கல பல சொல்ற விளக்கம் என்னன்னு சொன்னால், தாயகத்தில் இருக்கிற தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைப்பு இந்த கோகன்ட்ரீஸ் நாடுகளை தாண்டி மனித உரிமை பேரவையில் இருக்கிற பல நாடுகள்ல தொடர்பாடல் இல்லை, அவர்களோட கதைக்கிறீல, அவர்களுக்கு இந்த விடயங்களை இமெயில் மூலமாகவோ அல்லது அவருடைய பிரதிநிதிகள் மூலமாகவோ கடிதங்களோ அனுப்புறதில்லை, தெளிவுபடுத்துறதில்லை. ஆனபடியால அப்படி செய்யாமல் ஒரு நீதி கிடைக்கும் அல்லது அவர்கள் ஒரு எங்களுக்கு சாதகமான தீர்மானத்தை எடுப்பினம் என்று நினைக்கிறது எல்லாம் தவறு. ஆனால் அது உண்மை, அது ஆராய்ஞ்சு கொண்டு போனால் உண்மை. இவை அந்த சீசன் பெறைகள்ல ஒரு கடிதம் அனுப்புறது, அதோட சரி, அதோட வேற வேலைகளை செய்யணும். இது உண்மையில தொடர் அழுத்தங்களை கொடுக்கணும். இந்த நான் மிக முக்கியமான விடயத்தில் சொல்லணும், இந்த மனித உரிமை பேரவையை தாண்டி இந்த தீர்மானங்கள் என்ற விஷயம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, சர்வதேச நீதிமன்றத்துக்கு நாங்க இனப்படுகொலை நடந்தது என்றதுக்கான வழக்கு தான் போட இயலாது. ஆனா இந்த மனித புதைகுழி தொடர்பாக வழக்குகள் போடலாம். அதுக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல தமிழாக்கள்ல நல்ல சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் மனித உரிமைகள் இந்த விடயங்கள் சார்ந்த சிறப்பு தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் இருக்கணும். அப்ப அவர்களை நாங்கள் ஒன்றிணைச்சு, அதை நாங்கள் இது எல்லாத்தையும் ஊடகத்துல ஒன்றிணைச்சு இருக்கிறோம், கதைக்கிறோம், கதைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதுக்கு சரியான ஒரு பொறிமுறையை கையாண்டு அவர்களை ஒன்றிணைச்சு இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை கொண்டு போய், அவர்களுக்கு நிதி இல்லை, ஆனா வெளிநாடுகள்ல பல நிறுவனங்கள் காசு வச்சிருக்குது, தமிழர் அமைப்புகள். அவையல் அந்த நிதிகளை அவைகளுக்கு கொடுத்து அந்த வழக்குகளை போடுவிக்கலாம். போடுவிச்சால் இந்த புதகுழி விவகாரத்துல பெரிய ஒரு திரட்டொன்றை அரசாங்கத்துக்கு உருவாக்கலாம். ஆனால் இந்த மனித படுகொலை, இனப்படுகொலை நடந்ததுக்கான ஆதாரங்கள் சர்வதேச சட்ட ரீதியாக நாங்கள் பார்க்கிற போது போர் தவிர்ப்பு வலயம்ன்றதே மிகப்பெரிய ஆதாரம். சர்வதேச சட்டம் சொல்லுது, அதாவது ஒரு போர் தவிர்ப்பு வலயத்தை ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்துல அறிவிச்ச தரப்பு, அந்த தரப்புக்குள்ள பொதுமக்கள் வந்த பிறகு சண்டையை நடத்தி அந்த மக்களை படுகொலை செய்கிறது, அது ஒரு இனப்படுகொலை தான். அதே நேரம் சரணடைந்த மக்களை சுட்டுக் கொள்றதும் இனப்படுகொலை தான். ஏன்னு சொன்னா, அவர்கள் கையொத்தி நாங்கள் ஒன்றுமில்லை அன்று சரண்டை பண்ற நேரத்துல அவர்களை உள்ளுக்கு வர வச்சுட்டு இருத்தி போட்டு சொல்றதெல்லாம் அது ஒரு இனப்படுகொலை. இப்படி அதாவது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினதே அது ஒரு இனப்படுகொலை தான். ஏன்னு சொன்னா, அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறது ஒரு இனத்தை அழிக்கும், அது இனத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று சொல்லித்தான் உலக நாடுகளால தடை செய்யப்பட்டிருக்கு. ஆக எங்கள்ட அந்த இறுதி போர்ல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அந்த விடயங்கள் எல்லாம் சர்வதேச சட்டங்களின் படி சொல்லுது அது ஒரு இனப்படுகொலை தான் என்று. ஆக இது ஒவ்வொரு விடயத்துக்கும், இந்த வைத்தியசாலைகள் மீது தாக்கினது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை, இந்த சர்வதேச சட்டத்துல தெளிவாக சொல்லப்படுது. ஆகவே இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த மனித புதைகுழி விவகாரத்துல வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் அவ்வளவு பேரும் இலங்கை அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினராலும் அந்தந்த காலப்பகுதி ஆட்சியாளர்களாலும் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு
பெரிய ஆதாரம் செம்மண். இதை விட இன்னும் கணக்க வந்து கொண்டிருக்க போகுது எதிர்காலத்துல. அப்ப இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோமா இருந்தால் அதை ஒரு வழக்காக பதிவு செய்து டயஸ்போரால இருக்கிறார்கள் இதை கொண்டு நடத்துவினோம் என்று சொன்னால் இது உண்மையிலே எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றெடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்கிறதுக்கான வழிகளையும் உருவாக்கும் எதிர்காலத்துல. நாங்கள் வெறுமனே இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்ஸ் அவை தங்களுக்கு தான் பயன்படுத்துவினோம்னு சொல்லி மட்டும் கதைச்சு கொண்டிருக்க கூடாது. அப்படி கதைச்சு கொண்டிருக்க அவங்க அதைத்தான் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதை தாண்டி நாங்கள் ஒரு பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை செய்தால்தான் இதுல அரசாங்கத்தை நாங்கள் த்ரெட் பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் மாறி மாறி வர்ற அரசாங்கம் ஒரே மாதிரி தான் செய்யும் என்றுதான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஓலம்பாடுற நிலைமை தான் எங்களுக்குள்ள பேர். ஊடக பரப்பிலே சுமந்தன் அவர்கள் விட்ட அறிக்கையில் கேட்கக்கூடியதாக இருந்தது, தாங்கள் என்னத்தை இனிவாவோட கதைக்க போறோம் அல்லது என்னத்தை எழுத போறோம் என்பதில் தங்களுக்கு அது தெரிந்த விடயம் என்பதை அவர்கள் கூறுவதை பார்க்கும்போது இதை பற்றிய விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இல்லை போல் இருக்கின்றது. இது இப்ப நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களுக்கு தெரியும்னு சொல்ற அதே திரு சுமந்திரன் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன எழுதி அனுப்பினதுன்றது எல்லோருக்கும் தெரியும். 2 தரப்பையும் விசாரிக்க வேணும்னு சொல்லித்தான் எழுதி அனுப்பினார். அவ இனி என்ன எழுதி அனுப்புவினோம்னு சொல்லி இந்த கதை மூலங்கள் மூலம் நாங்கள் அறியலாம் அவை என்ன செய்வினோம்னு சொல்லி. ஆகவே இது என்ன பொறுத்தவரையில தமிழரசு கட்சி தான் இந்த இதுக்கு சரியான முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவர்கள் ஒரு கட்சியாக இருக்கிற போது அவர் கட்சியினுடைய பதில் செயலாளராக இருந்து கொண்டு இப்படியான ஸ்டேட்மெண்ட்டுகள் கொடுக்கறது அது எப்படி தாக்கத்தை கடந்த காலத்துல கொடுத்தது எதிர்காலத்துல நீ எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு சொல்லி அவர்கள் தான் புரிஞ்சு கொண்டு முடிவெடுக்கும். மக்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி கடந்த காலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஐநாவில கால நீடிப்பு கொடுத்தது, அதுக்கு பிறகு 2 தரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதிய நீர்த்து போக செய்கிற அல்லது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய போராட்ட பலத்தை பலவீனப்படுத்துகிற நிலைமைகளாத்தான் இருக்கும். ஆனால் இதை தாண்டி சுமந்திரன் அவர்களுடைய இந்த தமிழரசு கட்சியினுடைய விளக்கத்தை விட அண்மையில இந்த காணாமல் ஆகப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களினுடைய அந்த போராட்டத்தினுடைய தீவிர தன்மைதான் நல்லாட்சி அரசாங்க காலத்துல காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் OMB அலுவலகம் ஒன்று துறக்கப்பட்டது. அதின் முதலாவது தலைவராயிருந்தது ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்கள். அவர் இப்ப தலைவர் இல்லை, அவர் இப்ப முன்னாள் தலைவராயிருக்கிறார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிட்டடியில அரசாங்கத்தை நோக்கி முன்வைத்தவர். என்னன்னு சொன்னால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் அந்த வலிந்து சொல்லு பாவிக்கிறீர்கள், அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்றது உண்மை. அவர் வாயால் ஒத்துக்கொண்டிருக்கிறார், அது உண்மை. அந்த உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேணும். அதால மக்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கணும், அது உண்மையில நடந்திருக்குது. அதே நேரம் அந்த அலுவலகத்தை தான் தொடர்ந்து நடத்த முடியாமல் போனதுக்கு அது நீதி அமைச்சுக்கு கீழே இருக்கிறதால அதுக்கு தனக்கு இடையூறுகளை செய்ததுன்றதையும் அவர் வெளியில சொல்லி இருக்கிறார். அதே நேரம் அரசாங்கம் இந்த உண்மையை ஒத்துக்கொண்டு உள்நாட்டுக்குள்ள நீதியை வழங்கணும் என்று அவர் அதுல முடிச்சு வச்சிருக்கிறார். இங்கதான் நாங்கள் மிக கூர்மையா பார்க்கணும். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரம்ன்றது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய நெருக்கடியை சர்வதேச ரீதியா கொடுத்து கொண்டிருக்கு. அதாலதான் அந்த சாலிய பீரிஸ் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டி வந்தது. உண்மை, நீங்க அதை ஏற்றுக்கொண்டு உள்நாட்டுக்குள்ள நீதியை வழங்குங்கன்னு சொல்லி. ஆகவே தமிழரசு கட்சி போன்ற இப்படியான இந்த 2 தரப்பையும் விசாரிக்கணும் என்று எழுதுறாக்களுக்கு முகத்திலே அறிஞ்ச மாதிரி தான் இப்படியான ஆக்கள ஸ்டேட்மெண்ட் இருக்கும். என்ன பொறுத்தவரையில வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்ன்ற விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். அது இந்த உயிரோட ஆக்கள் இருக்கணும். உறவுகளை இழந்தாக்கள் பலர் உறவினர்கள் உயிரோட இருக்கணும். அவர்கள் நிறைய சாட்சியங்கள் சொல்ல தயாரா இருக்கணும். அது எந்த கேம்பில கொண்டே வச்சிருந்தவே, இரவு கொண்டு போனவர் காலமே எப்படி ஏற்றப்பட்டார், காலமே அவருக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் கனவேருக்கு தெரியும். கனவேர் பல ஆனக்குழுக்கள்ல சாட்சியங்களை வழங்கி இருக்கணும். ஆகவே இதை உண்மையில இதை சரியா த்ரெட் பண்ணக்கூடிய பலம் டயஸ்போரால தான் இருக்கு. அதாவது புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட, அமைப்புகள்கிட்ட, அறிஞர்கள்ட்ட தான் இருக்கு. என்ன பொறுத்தவரையில் அவ சுமந்திரன் போன்ற ஆக்களை பார்த்து கொண்டிருக்காமல் அவ இப்படி ஒரு நிலப்பாட ஒரு பொறிமுறையை உருவாக்குவினம் என்று சொன்னால்
அதுதான் அவர்கள் இந்த இறந்த மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் இந்த போராட்டத்துல உயிரிழந்த போராளிகளுக்கும் செய்கிற தியாகம். அதை செய்யணும், அதை செய்யணும். அதை செய்யாட்டி தங்களோட இனத்துக்கு தாங்கள் செய்கிற ஒரு துருவமா தான் இருக்கும் என்ன பொறுத்தவரையில். இது நாங்கள் மற்றவரை கைகாட்டி துரோகி என்று சொல்றதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்தோம்ன்றதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு முன்னாலே இருக்கிற மனச்சாட்சின்ற கேள்வி. ஆகவே அந்த கேள்விக்கு என்ன பொறுத்தவரையில் வரலாற திருப்பாமல், வரலாற பொய்யாக இன்னொரு சக்திகளுக்கு பின்னால போய் நாங்கள் சிதைக்காமல் இருக்கிற விடயங்களை கொண்டு நாங்கள் நியாயமான நீதியை பெறதுக்கான கதவுகளை தட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமா நீதி கிடைக்கும். ஏனென்ற எங்களை விட மிக பலவீனமான போராட்டங்கள் செய்த, மிக பலவீனமான தியாகங்கள் செய்த இனங்களே உலகத்துல விடுதலை பெற்றிருக்குது, தேசமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அதை விட பலமான நீண்ட காலம் போராடிட்டோம், நீண்டகால இழப்புகளை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு இவ்வளவு தமிழர் தாயகத்துல எங்க பார்த்தாலும் புதைகுழி என்று சொல்ற அளவுக்கு நிலப்பாடு வந்துட்டுது. ஆகவே இப்படியான சூழல்ல இந்த புதைகுழி விவகாரத்துக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கொண்ட தொடுத்து அதற்கான செயற்பாடுகள் முன்னகர்த்தப்படுமே இருந்தால் உள்நாட்டிலேயே அதுக்கு போதுமான சாட்சியங்கள் இருக்கு. இன்றைக்கு எவையும் பயப்பட தயாரில்லை. வெளிப்படையா நீதி சொல்றதுக்கு பல மக்கள் இருக்கு. இன்றைக்கு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஊடகங்கள் எவ்வளவு வெளிப்படையா சொல்லுதுகள், எவ்வளவு கண்ணீரும் கம்பளையும் அழுது ரோட்டா விழுந்து உருளுதுகள், பிறழுதுகள். அப்ப இதை பார்த்து கூட யாருமே இறக்கப்படுற மாதிரி இல்லை, யாரும் அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை செய்யணும்னு சிந்திக்கலையே. அவர்களை வச்சு பிழைப்பு நடத்தணும்னு தான் டயஸ்போரால ஒரு சில தரப்புகள் விரும்பு. ஆகவே அந்த நிலப்பாடு வேண்டாம். நீங்க பிழைப்பு நடத்துங்கோ, ஆனா அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கான வேலையையும் செய்யுங்கோ. அது செய்வதன் மூலம்தான் நியாயம் தெரியும். இதையே நான் சொல்றேன்டா, களத்துல இவ்வளவு அவலங்களை நாங்க நேரம் நின்று பார்க்கிறபடியா தான் இதை நான் தெளிவா உங்களுக்கு இதுல பதிவு செய்யறேன். இந்த STS தொலைக்காட்சிக்கு தான் பாதிக்கப்பட்ட மக்களும் எங்களோட இனம் சார்ந்த மக்களும் நன்றி சொல்லுவோம். ஏனென்றா இப்படியான விடயங்கள் வெளிக்கொணரப்படுகிற போதுதான் பலருடைய உணர்வுகள் தட்டப்படும். அந்த உணர்வுகள் தட்டப்படும் போதுதான் ஒரு திரட்சியான ஒரு வேலை திட்டம் செயற்பாடு துவங்கும். ஆகவே இதுல தமிழரசு கட்சியோ அல்லது திரு சுமந்திரன் அவர்களோ தவறு விடுகினோம்னு சொல்லி நாங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்காமல், அவர்களை தமிழரசு கட்சி திருத்த முனையிலேன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. அதே நேரம் அவர்களையும் தாண்டி நாங்கள் செயற்படுறதுக்கு எங்கள்கிட்ட பலமான சக்தி இல்லை. என்னை பொறுத்தவரையில நான் நம்புறது இப்ப டயஸ்போராகத்தான். எப்படி 2008ஆம் ஆண்டு மாவீரர் தின உரையில தேசிய தலைவர் டயஸ்போராவை நம்பினாரோ, இன்றைக்கு என்ன பொறுத்தவரையில தமிழர் தாயகத்தில் இருக்கிறவர்களை விட டயஸ்போரா பலமா துணிவா பல வேலைகளை செய்ய முடியும். ஏன் செய்யலை என்றதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. நல்லது, சிறப்பு. நாங்கள் பல விடயங்களை பார்த்து கொண்டாலும் தேசிய விஷயங்களை பற்றி கணக்கு பார்த்திருந்தோம். நல்லது சபாகோதாஸ் அவர்களே, அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தேவாண்ணா. நேர் அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம்.